बहुपुत्रलाभम् सदसंवत्सरं दीर्घमायुः नमो जंदुहाना जगन्नाथानुपदुत्तरेनो सुमुहूर्तोश्चिच्छमि गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु दीर्घायुष्यमस्तु लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनजा श्रीरामेश्वरी दासीं लोकैकदीपाङ्कुरा मन्मन्दकटाक्षलब्धविमलः ब्रह्मेन्द्र गंगाधरा पाणिस्परत् वन्दसरे खुजामो प्रेमनोमिनागपाणे कोणत्रयस्थं कुलदेवतं नः मधुरजापहस्ताम् अपरिमितां मोदपानसौभाग्याम् अरुणामतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे देवताभ्यो नमः देवताभ्यो नमः पारम्पर्यदेवताभ्यो नमः अभितिष्ठप्रदन्यतः शन्दुशत्रवः इन्द्रैव वृत्रः तिष्ठ मण्डिले வேற ஒருத்தரங்க பைக் कौशेयवासं श्रीवत्सांगं कौस्तुभभासितांगं पुण्यो वेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं ससङ्गचक्रं सकरीडकुण्डलं सपीतवस्त्रं सरसिरुहेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजम् छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदस्याममायदाक्षरमलङ्कृतम् चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये தேவதானாம் சத்ராத்யா எல்லாரும் சுவாமி அம்பாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. சுவாமி குருநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. அங்காள பரமேஸ்வரர் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. மாசான சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. செய்யக்கூடிய இந்த பூஜையானது சுவாமி ஆனந்தீன புண்ணியாதரி நளின கதா சங்கபாணிர் முகுந்தः பூபாதோ யஸ்ய நாபிர்வியத சுரநிலஸ்தந்திரசூதௌ க்ஷணேத்ரே கர்ணாவாசாசிரௌத்யௌர்முகமபிதஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திः அந்தஸ்தம் விஸ்யஸ்ய விஸ்வம் சுரநரகோ போதிகந்தர்வதைத்யைः சித்ரம் ரம் ரம் யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृह्यान्नगम्यं वन्दे विष्णुं भवभयकरं वर्गी जङ्गी चक्री जनन्दहि श्रीमान्नारायणोर्विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु श्रीमान्नारायणोर्विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् क्षीरोदन्वत्प्रदेशे शुचिमणिविलसत्सैकतेर्मौक्तिकानां मालाकृतासनस्तस्फटिकमणिनिभैर्मौक्तिकैर्मण्डितङ्गः शुभ्रैरभ्रैरुपरि
ஓமேஸ்வரர் பக்கத்தில் கீழே வச்சுருங்க. ஓம் ஸ்ரீ बंधय बंधय गादय गादय फट स्वाहा भू स्वाहा स्वाहा கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருங்க. சொன்ன பார்க்காங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்து தள்ளி அவர்கள் முடிஞ்சுதா? तं गणपतये स्वाहा कुबेभ्यः स्वाहा तेन ते निवेदयामि सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति अघोर गणपतये नमः लोकक्षेमार्थं सर्वकार्यार्थ जयकर्म मङ्गलजोतिदीपं प्रदयामि अघोर गणपतिं भजे महागणपतये ஓம். லக்னாதிபதிக்கு 12ஆம் பாவத்துல ராகு மறைஞ்சு லக்னஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துலயானும் கேது செவ்வாயுடைய சைதன்யத்தோட பூமியினுடைய சாபமாகப்பட்டது, பூமியினுடைய சர்ப்ப தோஷங்களாகப்பட்டது, பூமியில இருக்கக்கூடியதானும் வழிபாட்டு தடைகள் ஏற்பட்டதானும் பழுது இந்த நாளும் நிவர்த்தி ஆயிட்டு. சரியா? சரி. அடுத்தது மகாகாலம் ஸ்தலத்தோட பூமி தோஷம் நிவர்த்தி ஆயிருக்குன்னு சுவாமி காட்டுறார். ஸ்தலங்கள்ல ஏற்பட்டதான துர்மரணப்படுவுகள், அந்த துர்மரணப்படுவுகளால ஏற்பட்டதான பிரச்சனைகள், சுவாமியினுடைய நைவேத்தியத்தை பார்த்துட்டு இருந்ததானும் அந்த தோஷங்கள்னு சொல்லக்கூடியதான விஷயங்கள்ல இருந்ததானும் பழுதுங்கிறது நிவர்த்தி ஆகி இருக்கிறதாக சுவாமி காட்டுறார். மாத்திரமில்லாது பார்த்தாச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா சைத்தன்யத்தினுடைய ஜீவிதம், அதாவது சுவாமியினுடைய சக்தியினுடைய பிரபாவம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். லக்னஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்துக்குடையவன் சொல்லக்கூடியதான சந்திரன் வாக்கு ஸ்தானத்திலான சுக்கிரன் சைத்தன்யத்துக்கு அதிபதி. சைத்தன்யம் சொன்னா சக்திக்கு அதிபதி. சக்திக்கு அதிபதியானவன் சுக்கிரன் லக்னஸ்தானத்துக்கு வாக்காதிபதியாக உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப ஸ்தலத்தினுடைய தோஷம் நிவர்த்தி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா, ஸ்தலத்தினுடைய தோஷம் பராமரிக்காம இல்ல யாரோ பட்டு இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்மன்னு இல்லை, நமக்கு முன்பு இருந்த காலத்துல இருந்தே தொட்டு வந்ததான விஷயம் அப்படிங்கிறதுனாலையும் சுவாமியினுடைய விஷயங்களுக்கு பாகங்களுக்கு அர்த்தங்களுக்கு பின்னாடி இருந்ததானும் நல்ல அடர்ந்ததான இருந்ததான முள் மரங்கள், அந்த முள் மரங்கள்ல தான் சுவாமி ஜீவிச்சுட்டு இருந்ததாகவும் அதனுடைய விஷயங்கள் வெட்டப்பட்டதனுடைய தோஷங்கள்னு சொல்லக்கூடியதானும் அம்பலத்தினுடைய ஸ்தல தோஷத்தை சுவாமி முழுமையா நிவர்த்தி பண்ணியிருக்கோம். சரியா? சரி, அடுத்த அஸ்திரத்தை பண்ணட்டும், முடிஞ்ச உடனே ஆவாகனத்துக்கு ஆரம்பிச்சிடும். சரியா? அஸ்திரத்தை பண்ணுங்க. அஸ்திரத்தை பண்ணிட்டேன்னா ஆவாகனத்துக்கு போயிடுங்க. நீங்க மகாகாலத்தை முடிச்ச உடனே அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க முடிக்கிறதுக்குள்ள நான் சவாலுக்கு மற்ற விஷயம் பார்க்கிறேன். ओम श्री
गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा ओम श्री ओम गम गह देव गाले गाले ओम फट स्वाहा गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र पुत्र गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम गम गह देव गाले गाले ओम फट स्वाहा गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र पुत्र गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह पुत्र 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 गोड़ गोड़ जरूर जरूर मैं जरा पदरा पदरा गाहा ओम श्री क्लीं ओम नमः देव गाले गाले ओम फट स्वाहा ओम गम गह
गंगा प्रत्रा 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 गोरगोर रूप जगदना भजन भजन गह गह ओम गंगा प्रत्रा प्रत्रा गोरगोर रूप जगदना भजन भजन गह गह ओम श्री देव देव गाने गाने ओम पट स्वाहा प्रत्रा गोरगोर रूप जगदना भजन भजन गह गह ओम श्री देव लोकन प्रदेव देव गाने गाने ओम पट स्वाहा गंगा प्रत्रा 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 गोरगोर रूप जगदना भजन भजन गह गह ओम श्री देव लोकन प्रदेव देव गाने गाने ओम पट स्वाहा गंगा प्रत्रा 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 गोरगोर रूप जगदना भजन भजन गह गह ओम श्री देव लोकन प्रदेव देव गाने गाने ओम पट स्वाहा ओम गंगा प्रत्रा 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 गोरगोर रूप जगदना भजन भजन गह गह ओम श्री देव लोकन प्रदेव देव गाने गाने ओम पट स्वाहा ब्रह्मणां ओम श्री महागणपतये नमः ओम भूपतये नमो विनायकाय ओम गणपतये नमो विनायकाय भूतानां पतये नमो विनायकाय नमः स्वामुनः सर्वे निर्विघ्नं यान्ति तत्पदं गणेशोपनिषद्वेद्यं तद्ब्रह्मैवात्मि सर्वगम् ओम भद्रं ददातु रुद्रं कर्णे विशृणुयाम देवाः तिरेरङ्गे दुष्टभागं तत्सनोभिः वच्मि सत्यं वच्मि अवस्तुम्मा अवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानोषानामवशिष्यम् अवपुरस्ताद् अवदक्षिणाताद् अवपश्चात्ताद् अवचोत्तराताद् अवचोर्ध्वाताद् अवाधराताद् सर्वतो मां पाहि पाहि समन्ताद् वाङ्मयस्त्वं चिन्मयः आनन्दमयस्त्वं ब्रह्ममयः सच्चिदानन्दात् बीजोऽसि प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लगमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्ययति भूमिरापो नलो निलो नपः त्वं चत्वारि वाक्परिमिता पदानि कालत्रयातीतः मूलाधारे स्थितोऽसि नित्यं त्वां योगिनो ध्यायन्ति नित्यं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वारुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्वरो गणाधीं पूर्णमुच्चार्य वर्णाधीं तदनन्तरं अनुस्वारः परतरः अर्धेन्दलसितं तथा तत्तव मनुस्वरूपं कारो मध्यमरूपं स्वारशान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं रागसन्धानं संहिता सन्धिः कनकऋषिः गायत्री छन्दः महागणपतो देवता गणपतये नमः तदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं बिभ्राणं पाशमञ्जुषं अवनं वरदं भक्तिर्कोटिगन्धज्जं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं गन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सपूजितं भक्तानि कल्पिनं देवं जगत्कारणमच्युतं आविर्भूतं च शक्त्यादो प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनाम्बरः नमो राधपदने ॐ नमो गणपतये नमस्ते अस्तु लम्बोदराय जनविनाशिने श्रीवरदमूर्तये नमो नमः ब्रह्मभूतात् कल्पते पञ्चमहापातकोपपातका प्रमुच्यते धीराणो दिवसकृतं पापं नाशयति प्रातरधीराणो रात्रिकृतं पापं नाशिकते सायं प्रातःप्रियं जानो पापो पापो भवति धर्मार्थकाममोक्षं च विन्दति तमधर्मशीर्षमहिष्यागणनेदं मोहादास्यते समापीजान्धवति प्रावर्तनामवधीयते तं तमनेन साधयेत् गणपतिम् अभिषिञ्चते समाग्रे भवति मनश्चपति स विद्यावान् भवति अथर्वणवाक्यं ब्रह्माद्याचरणं विद्यात् कदादनेते यो दूर्वाङ्कुरे रजति सवैश्रवणममो भवति यो लाजैर्यजति
भवते मेधावान् भवति मोदकसहस्रेण यजति वाञ्छितफलमवाप्नोति यसाज्यसमर्भिर्यजति सर्वं लभते सर्वं लभते ब्राह्मणा संग्राहणित्वा सूर्यवच्चस्वी भवति सूर्यग्रहे महानुद्या निधौ वाजप्त्वा सिद्धमन्त्रो भवति विघ्नात् प्रमुच्यते महापापाः प्रमुच्यते विघ्नात् प्रमुच्यते सर्वविघ्नवति सर्वविघ्नवति एवं वेद इत्युपनिषते करणे विष्णुनि रामदेवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः रङ्गे तोट्टवागुंसतनोभे यदेव देवहितं यदाजुः इन्द्रावृद्धश्रवा वतिनः पूषा विश्ववेदाः वतिनतार्कारिष्टनेमे स्वस्तिनो बृहस्पतिर्ददातु ॐ शान्ति நீங்க 4 பேர் எடுத்துக்கோங்க. அந்த ஹோம ஜாமான்லாம் எடுங்க எல்லாரையும் தொட்டு வாங்குங்க நான் கூட 2 பேர் எடுத்துக்கங்கண்ணா நமோ ஹஸ்து சர்ப்பேभ्यो ஏகே ச பிருத்திவி மனோ अन्तरिक्षे दिविजेभ्यः सर्वेभ्यो नमः ये दोरोजने दिवो ये वा सूर्यस्य रश्मिषु सर्वेभ्यो नमः ये दोरोजने दिवो ये वा सूर्यस्य रश्मिषु येषामंसुतकृतन्तेभ्यः सर्वेभ्यो नमः ये वा वनस्पति गुम्रणो पटेषु सेरदेभ्यः सर्वेभ्यो नमः आगेषु पर्णमुपयत्पदमहृदावेनन्तो अभ्यजक्षरत्वा हिरण्यपक्षं वरुणस्य दूतै यमस्य योनौ शकुनं भोराण्यम् அந்த எக்ஸ்ட்ரா தேவி அந்த பருத்தி கொட்டை அந்த ஜாமான் எல்லாம் கொடுத்துருவோம் ஆமா நீங்க எல்லாம் தொட்டு சொல்லிட்டேன் நீங்க எல்லா மக்கள்கிட்டையும் தொட்டு வாங்க ஆரம்பிச்சிடலாம்
ஒரு ரெண்டு சின்ன குழந்தைகள் முன்னவன் கன்னி குழந்தையில கன்னியா குழந்தைகளா இருக்கக்கூடிய கன்னியா குழந்தை பையன் வேண்டாம், பெண் குழந்தை. பெண் குழந்தை பெண் அப்படியா அப்படியா வாங்க ரெண்டு பேரும் வாங்க நீங்க வாங்க வாங்க அங்க கூட்டு போங்க அக்கா அங்க சொல்ற மாதிரி சின்ன குழந்தைகள் நம்பர் அந்த 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 அண்ணா நம்பர் கேட்டா சொல்ற குழந்தை இந்த பின்னாடி பின்னாடி குழந்தை கொஞ்சம் அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. பன்னெண்டுக்குள்ள நம்பர் சொல்லுங்க. நீ ஒரு குழந்தை சொன்னது 7, ஒரு குழந்தை சொன்னது 8. சரிதானா? நீங்க அவங்க உட்கார மாட்டாங்க, அவங்க சாமியார். முதற்கண் சுவாமி வந்து அவர் மட்டும் தனிச்சு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் ஒரு முறை 6ஆம் இடத்தினுடைய லக்னத்தினுடைய ஸ்தானம் கொடுத்து கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரனையும் சுக்கிரனையும் மறைச்சு லக்னஸ்தானத்திற்கு 5 குடையவனான பாவத்துக்குடையதான கிரகம் பலவீனம் அடைஞ்சிருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி சுவாமி சுக்ஷேத்திர ஸ்தானத்துக்குடையதானும் சுவாமி நன்னா இருக்கார். முதற் கேள்விக்கான விஷயம் சரியா? ரெண்டாவது என்ன கேட்டு சுவாமியை முதல்ல வழிபாடு பண்ணிட்டு அங்க போறதா, அங்க வழிபாடு பண்ணிட்டு இங்க வருதா, இதுதான் கேள்வி இல்லையா? அப்படியே அடங்கி விட்டுட்டு அடங்கி நின்று நின்று பதில் கேளுங்க. அற்புதமான கடகலக்னம். அம்பாளுக்காக வந்ததானும் காவல் தெய்வம் தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரியா? அம்பாளையும் குருநாத சுவாமியும் வச்சுதான் இந்த கோவிலினுடைய விஷயம் பிராதான்யம். அம்பாளும் சுவாமியும் தான் பலம். ஆனா என்ன விஷயம்னா அம்பாள் என்ன விட்டு கொடுக்குறா அப்படின்னு கேட்டா, அவளை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் இவனை வந்து பார்த்துட்டு வந்து அவளை வழிபாடு பண்ணணுங்கிறது அம்பாளுடைய விஷயம். ரெண்டாவது என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா, உங்க பெரியவாளுடைய காலகட்டத்தில் அங்க வழிபாடு பண்ணிட்டு இங்க வழிபாடு பண்றதுக்கு வர முடியாத ஒரு காட்டு பாதையாக இருந்ததுனால இங்க வந்து வழிபாட்டை முடிச்சுட்டு போய் அங்க வழிபாடு பண்றதுங்கிறது வழக்கமா இருந்தது. பிராதானிய வழிபாடுன்னு கேட்டா அம்பாள் வழிபாடு தான் முதல் வழி, அதுல எந்த மாற்றமும் இல்லை.
அப்ப நீங்க இங்க வழிபாடு பண்ணிட்டு போனா அங்க குற்றமா அப்படின்னா இல்ல. அங்க பிராதான்யமான வழிபாடை முடிச்சிட்டு வந்து ஒடுக்கத்தை இங்க வழிபாடு வச்சுக்கலாம். அதுவே சிறந்தது. சரியா? உங்களுடைய பெரியவர்கள் காட்டுக்குள்ள வர்றதுக்கு சிரமம் இருந்ததுனால இங்க வழிபாடு பண்ணிட்டு அங்க வழிபாடு வந்தா குருநாத சுவாமியும் அவளுக்கும் யாருக்கு நம்மளுடைய அங்காள பரமேஸ்வரிக்கு முதல் வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வழிபாட்டுக்கு இங்க வாங்க காவல் தெய்வ வழிபாடு சுவாமி முழுக்குமா எடுத்துக்கோ. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மனசிலாச்சா? ஆதியில நீங்க அந்த வழக்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த இடம் கானகமாக காடா காவா இருந்ததுனால இங்க வந்து வழிபாட்டை முடிச்சுட்டு போய் இங்க வழிபாடு பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். அதுதான் விஷயம். ஆனா வழிபாட்டினுடைய நெறிப்படி பார்த்தாச்சுன்னா அம்பாளும் சுவாமியும் வழிபாடாயிதான் இங்க வழிபாடு. அந்த நேரத்துல என் பிள்ளைய இருட்டுக்குள்ள தடுத்தது சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் இந்த முடிச்சுட்டு வரட்டும்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன்ப்பா. சந்தோஷம். புரியுதா? அப்போ சுவாமி தான் உங்களுக்காக முதல் வழிபாடு இங்க முடிச்சுட்டு அங்க இது பண்றக்கூடிய வழிபாடு இது பண்ணிருக்காரு. சரியா? அதனால நீங்க வழிபாடு இங்க பண்ணிட்டு அங்க போனாலும் அங்க முடிச்சுட்டு இங்க வந்தாலும் சுவாமி கோச்சிக்க போறது இல்லை. உங்க எல்லாரும் காப்பாத்துறதுக்காக சுவாமி சௌக்கியமா இங்க இருந்துட்டு இருக்காருங்கிறதுனால வழிபாட்டுல பழுதோ பிழையோ இல்லை. சுவாமி நன்னா இருக்கார். மனசுலாச்சா? சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொரு கேள்வி. நம்ம அங்க மாசம் சாமி கும்பிட வரும்போது தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா? அடிஷனலா அவருக்கு என்ன பிடிச்சமான பொருள் வந்து தாங்க நம்மளுக்கு தான் முடியல பேசாம உட்காரு. உள்ள இருக்கிற சுவாமி வராரு. அவரை பிடிச்சு இது பண்றீங்க. என் குஞ்சு கேக்குது சொல்ல. மிதுன லக்னம் 3ஆம் இடத்தினுடைய சமானம்னா லகு நைவேத்திய ஸ்தானம். 3ஆம் இடத்தினுடைய லகு நைவேத்திய ஸ்தானம் எடுத்துட்டாச்சுன்னா மிதுனம், கடகம், சிம்மம். சிம்ம லக்னத்துக்குரிய விஷயம் பூ, பழம், வெத்தலை பாக்கு, இளநீர். இதுலெல்லாம் சுவாமிக்கு அதீதமான இஷ்டமும் அபிவிருத்தியும் உண்டு. அஷ்டமஸ்தானம்னு சொல்லியாச்சுன்னா மகா நைவேத்திய ஸ்தானம். படப்புல ஆரம்பிச்சு நீங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் எதுனாலும் சுவாமிக்கு படைச்சு தாராளமாக வழிபாடு பண்ணலாம். குழப்பம் இல்லை. உங்களுடைய மனசை பொறுத்து தான் வழிபாடு. நீங்க என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு சுவாமி பலமா இருக்கார். கேட்டலாம். அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர்த்து சுவாமிக்கு இது பிடிக்குமானா இளநீர் ரொம்ப இஷ்டம் சுவாமிக்கு. இளநீர் ரொம்ப இஷ்டம். செவ்வாழைப்பழம் சுவாமிக்கு ரொம்ப இஷ்டம். சோள தோசை சுவாமிக்கு ரொம்ப இஷ்டம். இதெல்லாம் சுவாமி எனக்கு இஷ்டமான வஸ்துக்கள்னு சொல்றாரு. இதுல எதை வேணாலும் நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆனா இதுவரை நாங்க பண்ணது வந்து சாமிக்கு பிரியமா இது பண்றது சொல்லி பிராந்தி, சுருட்டு, கல்லு இது எல்லாமே சரிதான். தென்னங்கள்ல சுவாமி ரொம்ப இஷ்டப்பட்டு குடிச்சிருக்காரு. பனங்கள்ல சுவாமி ரொம்ப இஷ்டப்பட்டு குடிச்சிருக்காரு. சாராயம் சுவாமிக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு வச்சிருக்கா. சுருட்டு சுவாமிக்கு இஷ்டப்பட்டு வச்சிருக்கா. மீன்ல இருந்து மத்ததுல இருந்து இருக்கக்கூடியதான எல்லாம் வச்சிருக்கா. அது எல்லாம் விஷயம். அது போக சுவாமிக்கு எது இஷ்டம்னு கேட்டா இதெல்லாம் நீங்க வைக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி சுவாமி சொல்லக்கூடியது சுவாமிக்கு சோள தோசை இஷ்டம். சுவாமிக்கு மோருன்னா அது இஷ்டம். சுவாமிக்கு இளநீர்னா ரொம்ப இஷ்டம். இதெல்லாம் நீங்க சேர்த்து பண்ணேன்னா இன்னுமே சுவாமி சந்தோஷம். நான் வந்த இடம் வந்து ஆரம்பத்துல இருந்து வந்த இடம் என்னுடைய இடம் அங்கே. ஆமா, புள்ளிட்ட சொன்னோம்னா உருவத்தை காமிச்சிடம்ட்டா குடிய முஞ்சிய பயந்தானம் பயந்திரம் நினைச்சு 3ஆவது இடத்துல வந்து நான் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். என் பிள்ளைகிட்ட என்ன இது செய்யணும் அது வரைக்கும் நான் கேட்டதில்லை. எது கொடுத்தாலும் நம்ம மனப்பூர்வமா சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேனப்பா. என்னப்பா என் குஞ்சுகளுக்கு வேணும். ஒரு கேள்வி. பொங்கல் வைக்கிறாங்க, குருவாயூர் கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்க. இங்கேயும் பொங்கல் வைக்கணுமா இல்லை அதே பிரசாதத்தை வச்சு உங்களுக்கு தாராளம் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமா இங்க வைங்க. ஒரே வார்த்தை வந்தாச்சு, வரலாற்று ஆடி சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன இஷ்டமோ இஷ்ட பிரமாணம் நீங்க பண்ணலாம். சரியா? அதாவது இப்படித்தான் மாசாணத்துக்கு இப்படித்தான் செய்யணும்னு வழிமுறையா இருக்கா இல்லை முன்னோர்கள் முதல்ல இந்த மாதிரி செய்தது சொன்னதெல்லாம் வந்து மாசாணத்துக்கு வந்து இப்படி செஞ்ச வழிபாடு மாதிரி உங்களால செய்ய முடியும். இல்லை முதல்ல செய்ததை சொல்றேன் நான். பெரிய ஆளுக்கு சொல்லி வனாந்த கருவேல காட்டுக்குள்ள இருந்தவர் யாருக்காவது தெரியுமா? சுவாமி ரூபத்துக்கு கொண்டு வந்தேன்னா உங்களால சுவாமியை கட்டுப்படுத்துறதெல்லாம் நடக்காத. சுவாமி அரூபமா இப்படி இருக்கிறது ரொம்ப உத்தமம். சுவாமி நீங்க எப்படி வச்சு வழிபாடு பண்ணிக்கிறது உத்தமம். ஏன்னா சுவாமி முழு பவரை காட்டினார்னா நமக்கு தாங்கிறதுக்கு பலமோ சக்தியோ நம்மகிட்ட இல்ல. அதனால என் உருவத்தை என் பூஜையில நான் காமிக்க விரும்புறேன்னு இருக்கிற திரிசூலத்தை
பழுது பார்த்து சரி பண்ணி திருப்பி இதே இடத்துல கொஞ்சம் சுவாமியை உசத்தி தாராளமா இப்படியே வச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது உத்தமம். அதனால தாராளமா நீங்க இதையே வழிபாட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த வழிபாடே தாராளம் போதுமானது. சுவாமி ரூபம் வேண்டாம் கூடுமான வரைக்கும். पुष्पवान् प्रजावान् पुष्पान् भवति चन्द्रमावान् पुष्पान् प्रजावान् पुष्पान् भवति यो वामायतनं वेद आयतनवान् भवति मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि हाद्यं पुरुषमेधानं रुहोदं प्रकृतं नमेवाक्षरं ब्रह्मा विद्याव्यक्तसनातनं समस्तोपचारान् समर्पयामि वान्मुगल्वलादिवेगमणिवलं सुरक्षमण्डन् कोन्मरेरसीका कुरिवान् நான்மறை அரங்குகள் ஓங்குகன் துவம் வெள்ளிமல்க மீனகோல் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஹர நம பார்வதி பதர ஆருடைய சிவனே போற்றி 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 सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति அப்படியே கும்பிட்டுடுங்க. சரி, அப்படியே எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியது. நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் பார்த்துருவோம். அந்த 4 பேர் முன்னாடி சங்கல்பத்தில் உட்காந்தவங்க முன்னாடி வாங்க. அந்த 4 பேர் கர்த்தவா உட்காந்து 4 பேர் முன்னாடி வாங்க.